சூப்பரா ஆனாங்க ப்ரோ. உருவல் பட்டேல் தான் அங்க கீயே. உருவல் பட்டேல் அடிச்ச அந்த 3 6க்கு அப்புறமா அவங்க டவுன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்ச் டிராப் பண்றது எல்லாமே உருவல் பட்டேல் வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. 25 பாலுக்கு 60+ ரன் அடிச்சாரு. அடிச்ச உடனே மேட்ச் அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் பொறுமையா ஆடி சிங்கிள் தட்டி ஆடிட்டு லாஸ்ட்ல வந்து ஹிட் பண்ணி தூபே 2 6 அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாரு. மிடில் ஆர்டர் தான் ப்ரோ. இப்ப பன்னு இது சாரி பாலுக்கு ஏற்ற மாதிரி ரன் இருக்கிற ஈக்குவலா ரன் இருக்கிற போது நம்ம சிங்கிள் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஆடிட்டாங்க. அது வந்து தப்பு தான். பிரேவிஸ் நல்லா ஆடுவாரு. பிரேவிஸ் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச் பிரேவிஸ் நல்லா வருவாரு. இல்ல ப்ரோ, நம்ம வந்து பிளஸ்ல தான் இருக்கும். ரன் ரேட்லாம் பாதிப்படாது. இங்க வந்து மேட்ச் வின்னு தான். இன்னும் 3 மேட்ச் இருக்கு. அடிக்கிறோம், பிளேயர்ஸ் என்ட்ரு கொடுக்குறோம், மாசா கொடுக்குறோம். ஆர்சிபி எங்கேயாச்சும் பொழகிறோம். ஃபைனல் போறோம். ஃபைனல்ல கப் 6வது கப்பை தூக்குறோம், லோட் பண்றோம். டோனிக்கு கிஃப்டா கொடுக்குறோம். டோனி நல்லா ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறோம் ப்ரோ. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் கஷ்டமா ஜெயிச்சிட்டோம். பீக்கிங் அட் ரைட் டைம்ங்கிற மாதிரி கரெக்டான காம்பினேஷன்ஸ்ல கரெக்டா ஃபார்முக்கு வந்திருக்கோம். சஞ்சு சாம்சன் சொல்ற மாதிரி தட்டுறோம், தூக்குறோம். 2026 நம்மளோட சூப்பரா இருந்துச்சு. உண்மையாலுமே வந்துட்டு மேட்ச் தோத்துருந்தா வந்துட்டு கண்டிப்பா அந்த 11 பிளேயர்ஸுமே வந்துட்டு உருவில் பட்டேலுக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் பண்ணிருக்கணும். இந்த உருவில் பட்டேல் சிங்கிள் ஹேண்ட்ல வந்து மேட்ச் எடுத்துட்டு போயிட்டாரு. கடைசி எல்லா மேட்சும் வீக்கா இருக்காது. தலை கம்பேக் ஆகணும் ப்ரோ. தலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தலை வந்தாருன்னா எல்லாமே அது இப்போ யங் டீம் தானே. இது கொஞ்ச நாள் ஆகும். எடுத்தோடனே எல்லாருக்கும் ப்ரெஷர்ஸ் இருக்கும். பட் அது கரெக்டான டைம்ல கரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறோம். இல்ல ப்ரோ, நம்ம குவாலிஃபை 1 ஆர்டர் கூட சான்சஸ் இருக்கு. பட் இனிமே மற்ற டீம்ஸோட வின்னிங்ஸும் நமக்கு அப்படி இப்படி கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. பட் நம்ம இனி ஒரு 3 மேட்சஸ் விளையாடணும். அந்த 3 மேட்சஸ் ஜெயிச்சோம்னா 18 பாயிண்ட்ஸ் இருப்போம். அந்த 18 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம இல்ல இந்த மேட்ச்ல பெருசா இது இல்ல. பட் அதான் சொல்றேனே, அந்த ப்ரெஷர்ஸ் இருக்குல்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டீம்ல வந்துட்டு ருத்ராஜும் சஞ்சு சாம்சன் தவிர பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்ல. ஸோ இப்போ அவங்க 2 அவுட் ஆயிட்டாங்க கூட ஆப்போனன்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் கைட் பண்றதுக்கு வந்துட்டு பிளேயர்ஸ் இல்ல. ஸோ அதனால மட்டும்தான் இதா இருக்கு தவிர இப்போதைக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு ப்ரோ. எனக்கு அந்த கார்த்திக் சர்மாங்கும் போது மிடில் ஆர்டர்ல வரனால அவர் அந்த ரொட்டேஷன்ல தான் விளையாட வேண்டியதா இருக்கு. அவரும் அந்த டாட்ஸை கரெக்ட் கம்மி பண்ணிட்டு 6 ஹிட்டிங்ஸ் 4 ஹிட்டிங் போகும்போது கொஞ்சம் இனிமே நல்லா இருக்கும். நல்லா போச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா ஓப்பனிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க சிஎஸ்கே. கடைசியில் கொஞ்சம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ரன் ரேட் நமக்கு இப்ப தெரியாது. நமக்கு என்ன லாஸ்ட்ல இப்ப நம்ம அடுத்த 2 மேட்ச் வின் பண்ணிட்டு கடைசியில் வரப்போதான் தெரியும் நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் இதே பாசிட்டிவிட்டியோட இருந்தாங்கன்னா கண்டிப்பா போவாங்க. பட் உருவில் பட்டேலோட நல்லா சூப்பரான நாள். என்ன சீக்கிரமா ஒரு 16-17 ஓவர்ஸ்ல முடிக்க வேண்டிய மேட்ச் 20th ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தது கொஞ்சம் இதுதான். நம்மளோட நெட் ரன் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே எப்பனாலும் வின் பண்ணிட்டோம். அது நமக்கு நல்லதுதான். பிளேயிங் 11 வந்து ஓகே தான். பட் சர்ஃப்ராஸ் கானை ஏன் உள்ள கொண்டு வந்தா என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இவங்க வந்து உள்ள கொண்டு சபாஸ் அகமதுக்காக இவங்க பிரசாந்த் பேரையும் டூபே உள்ள கொண்டு வந்தாங்க. டூபேயோட பெர்ஃபார்மன்ஸ் நான் ஓகே தான் ப்ரோ. நம்ம என்ன எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அப்படியெல்லாம் அப்படி நம்ம பண்ணதே இல்லை ப்ரோ இது வரைக்கும். அப்படி பண்ண நம்ம சிஎஸ்கேயோட இதே போயிடும். இத்தனை வருஷம் நம்ம பிளேயர்ஸ் நம்ம ஸ்டாக் பண்றது நம்ம கிட்ட வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம இத்தனை வருஷம் இருக்கும். பட் நம்ம மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. பட் ஒரு சீசன் நல்லா விளாண்டுறதுக்காகலாம் டீம் போட்டு தூக்குறது நல்லா இருக்காது. பட் எண்ட் ஆஃப் த டே பார்க்க நல்லா தான் விளாண்டுருக்காங்க. ஓகே, கடைசியாக தூபே தான் 6 சார் ஜெயிச்சிருக்காரு. நான் மேட்ச் வின் பண்ணிருக்கோம். எல்லாரும் பாசிட்டிவிட்டியோட வீட்டுக்கு போதே பாசிட்டிவ் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குன்னு எதிர்பார்ப்போம். அவங்க என்ன கொஞ்சம் இது பண்ணணும். உள்ள ரொட்டேஷனுமே ஏன் சர்ஃப்ராஸ் கானை அகேடா அனுப்பாம கார்த்திக் சர்மா வந்து ஓகே யங்ஸ்டர் வாய்ப்பு கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப உருவில் பட்டேல் நல்ல பெஸ்ட் நாக் கொடுத்துட்டு நல்ல ரன் ரேட்ல இருக்கிறப்ப சர்ஃப்ராஸ் கான் மாதிரி பவர் ஹீட்டரை கொடுத்து உள்ள அனுப்புனீங்கன்னா நம்ம ரன் ரேட் அதே கரண்ட் ரன் ரேட் அப்படியே போயிட்டே இருக்கும். பட் அந்த டயத்துல வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி ஓகே நல்லா தான் பிளே பண்றாங்க. பட் இருந்தால் நம்ம இம்பாக்ட் என்ன கொஞ்சம் கம்மியா இருக்கு. ப்ரீவியஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்க நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறேன். பட் அவருக்கு இந்த சீசன் நல்லபடி அமையல. பட் ஏகே அவரோட ஃபீல்டிங்ல அவர் நல்லா இருக்கு. அதுக்காக ப்ரீவியஸ் நம்ம குறை சொல்ல முடியாது. பெஸ்ட் ஃபீல்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ப்ரீவியஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி அகேடா இருக்குன்னா என்ன கொஞ்சம் நல்லதா நமக்கு. டெஃபினெட்லி இன்னைக்கு நல்ல நாக், சரியான நாக் ப்ரோ. அது நாங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால 11 பால்ஸ்லேயே 50 அடிச்சு ரெக்கார்ட் வைப்பார்னு எதிர்பார்த்தோம். பட் அது கிடைக்கல. பட் இருந்தாலும் நல்ல நாக், பெஸ்ட் நாக் இன்னைக்கு. அது அவன் சொல்லாம கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம என்ன ரோட் 22-26 சீசன் நடத்திட்டு அதுலயே எனக்கு தெரிஞ்சு அவர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் மாதிரி தான் இருக்கு. பட் மக்கள் பழகிட்டாங்க, அவ்வளவுதான். தோனி தான் இருந்த பட்சத்தில் இப்போ வந்து எல்லாரும்
சாம்சன் கத்துறாங்க, ப்ரீவியஸ் எதிர்பார்க்கறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு நல்ல விஷயமா தான் நல்ல பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கு. சிஎஸ்கே மாத்திரம் நம்ம பெனிஃபிட்டா இருக்காங்க. நம்ம கிட்ட பவுலிங் ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க பட் பவுலிங் என்றது நல்லதா பண்றாங்க. பட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். பிரான்ச் ப்ரோ மேட்ச் கடைசியில வந்து 2 6 போனாங்க. பிரஷர்ல போச்சு மேட்ச். அந்த 2 6ஆல மேட்ச் ஓவர் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த வாட்டி கப் அடிக்கிறோம். 6வது கப் வரணும். அவர் வந்தாரு ப்ரோ, அடிச்சாரு ப்ரோ, 6 பறக்க விட்டாரு. அவர் மேல ஒரு குறை சொல்லக்கூடாது ப்ரோ. அடுத்த நல்ல பிளேயர் ப்ரோ. ஒரு இந்தியா டீமுக்குலாம் வேணும் ப்ரோ. தேங்க்ஸ். எல்ஐசியில் திருப்பி அடிக்கிறோம். ஏகானால குவாலிஃபை ஆகிறோம். ஆர்சிபி நீங்க தோக்கணும், அவ்வளவுதான். செம்ம பிளாஸ்ட் இன்னிங்ஸ். ரெக்கார்ட் செஞ்சுரி வரும்னு நினைச்சோம். அன்லக்கியா முடிச்சிட்டாரு. பட் பிரச்சனையே இல்லை. திருப்பி போடுறோம், முடிக்கிறோம், அவ்வளவுதான். மிடில் ஆர்டர் கார்த்திக் சர்மா இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி ஆக்சலரேட் பண்ணிருக்கலாம். இல்லனா வந்து பிரேவிஸ முதல்ல இறக்கிருக்கலாம், இல்ல சிவம் துபே முதல்ல இறக்கிருக்கலாம். ஸ்பின்னர் இருக்கும் போது கொஞ்சம் அந்த தப்பு பண்ணாங்க. இன்னைக்கு இல்ல சர்ஃப்ராஸ் தான் வருவார் நினைச்சேன், பிரசாந்த் வீர் வருவார் நினைச்சே பார்க்கல. பேசர்ஸ் தான் போடுறாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. ருத்ராஜ் நல்லா ஆடுறாரு, சாம்சன் நல்லா ஆடுறாரு, ஊரில் பட்டேல் பிளாஸ்ட் இன்னிங்ஸ். மிடில் ஆர்டர் மட்டும் ஒழுங்கா ஆடணும், பினிஷிங் முடிச்சா அவ்வளவுதான். பவர் பிளே இன்னைக்கு ஒழுங்கா போடல. ஆனா ஓவர் டர்ன் போட்டு அந்த 4 ஓவர்ல முடிச்சிட்டாரு மேட்ச். அவர் அங்கேயே அன்ஷுல் கம்போஸ் சூப்பர் டெத் ஓவர் போட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் இன்னைக்கு அகில் ஹோசன் மிஸ் ஆயிடுச்சு. பட் அவரை பேக் பண்ணலாம், கப்படி பண்ண அசால்ட்டா, பிரச்சனையே கிடையாது. இந்த சீசன் ஆடவே ஒழுங்கா, ஃபீல்டிங் நிறைய கேட்ச் வர விட்டாரு. ஆனா இன்னைக்கு முடிச்சாரு. கடைசி 2 6 நம்மளை காப்பாத்திட்டாரு. இல்ல வைக்கணும் நிச்சயமா வைக்கணும். அவருக்கு இந்த சீசன் மாட்டல அவ்வளவு. இப்ப இந்தியன் டீமுக்கு வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்தாரு. ரெஸ்ட் எல்லாம் திருப்பி ஐபிஎல் வந்திருக்காருல, பேக் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் அடிக்கிறாரு. இன்னைக்கு இவருல டூபே இல்லைனா சோலி முடிஞ்சு. இன்னைக்கு ஜெயிச்சிருக்க மாட்டோம் 2 6 இல்லைனா. டூபே பேக் பண்ணுவோம், வச்சால இன்னும் 4 இயர்ஸ் அவர் நம்ம டீம் கொடுப்பாரு. கண்டிப்பா போவோம். ஏன்னா இதுக்கு அடுத்த மேட்ச் எல்எஸ்சி ஏக்கானால எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 பாயிண்ட்ஸ். அப்புறம் எஸ்ஆர்ஹெச் ஜிடி இருக்கு. அதுல ஒரு டீம் போட்டாலும் நெட் ரன் ரேட்ல மோஸ்ட்லி உள்ள போயிடலாம். நம்பிக்கை இருக்கு சிஎஸ்கே 6வது கப்படி வந்தாரு. அவ்வளவுதான். மாசா இருந்துச்சு டூபே கம்பேக். ஆக்சுவலா இந்த அடிக்கலன்னா ஷாக் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அடிச்சு தப்பிச்சிட்டாரு. உருவேல் பெஸ்ட் ப்ரோ. 2 மேட்சா சூப்பரா ஆடவே இல்லைன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த மேட்ச் பின்னிட்டாரு. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவோம். குவாலிஃபயர் 1ல பாப்போம். இல்ல சாரி, ஐ மீன் குவாலிஃபை 2ல பாப்போம். ஆக்சுவலா இந்த டீம் ருத்ராஜ் பண்றதுல ரொம்ப ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இப்போ தோனி ரெஸ்ட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் பவுலிங் போகும். ஆக்சுவலி பேட்டிங்கோட பவுலிங் ரொம்ப பெஸ்டா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா இந்த சிஎஸ்கே டீம் இன்னும் அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபைனல் ஸ்டேஜ் போகும் ப்ரோ. வி ஜஸ்ட் விட்னஸ் த பீக். சரியான மேட்ச் ப்ரோ. பவுலிங்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி போனாங்க. ஆனா பேட்டிங் ஆரம்பிச்சாங்க ப்ரோ. கத்தி எனக்குலாம் தொண்டை கிழிஞ்சிச்சு ப்ரோ. அப்படி போச்சு. நடுவுல ரொம்ப ஸ்லோவா போனாங்க. ஒரு கட்டத்துல டூவே பிரசாந்த் வீர் வந்தோம். அதுக்கப்புறம் எனக்குலாம் நான் வேண்டாத கடவுளே இல்லை, எப்படியாவது அடிச்சு கொடுத்துருப்பா சாமியே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளா பார்த்து ஐடன் மார்க்கர் லாஸ்ட் ஓவர்ல வந்தா 2 6 அடிச்சாங்க. வின் பண்ணதுல பீக்ஸ் ப்ரோ. நம்ம ஹாப்பி. தரமா இருந்துச்சு தல. மேட்ச் உருவில் பட்டேல் வந்தாப்ல உரின்னு உச்சிட்டாப்ல. ஃபைனல் போறோம். மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஆவரேஜ் தான் போயிட்டு இருக்கு. கம்பேக் கொடுத்துருவாங்க. அதையும் கரெக்டா கொண்டு போனானுங்க. கடைசியா பிரசாந்த் வீரும் துபேவும் கரெக்டா கொண்டு போனானுங்க. கடைசியா துபே அடிக்காம இந்த மேட்ச்ல நல்லா செஞ்சுட்டாப்ல. கடைசி 2 பால் 6. இல்ல ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு சீசன்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நமக்கு தேவைப்படுறா. டூபே விட்ட வேற ஆள் இல்ல. சில நேரத்துல பேட்ல படலனா பிரச்சனை இல்ல. பட் இந்த மேட்ச் எல்லாம் ஆடிட்டாரு. இந்த மேட்ச் கரெக்டா கம்பேக் கொடுத்துறாப்ல. ஒரு சீசன் ஆடலன்றது கோசலாம் நம்ம நிறுத்தி வைக்க முடியாது. அடுத்த சீசன்ல நல்லா பண்ணுவாப்ல. அவ்வளவுதான். கரெக்டா ஃபில் பண்ணுவாப்ல தல. இன்னைக்கு ஒரு அடியும் தரமா இருந்தது. இல்ல இந்த மேட்ச்மே நல்லா தான் போட்டாங்க. ஒரு சில லூஸ் பால் தான் பக்காவா இருந்துச்சு. பவுலிங் செட்டப் பண்ணி ஐயோ அதை யாராலுமே சொல்ல முடியாது ப்ரோ. இல்ல அவரோட பிரஷர் அந்த மாதிரி அதனால விட்டாரு. இதுக்கப்புறம் அதை கம்பேக் பண்ணிக்குவாரு. அவர் இன்னும் ஒண்ணு முக்கியமான கேட்ச் தான் விட்டாரு. எனக்கே கொஞ்சம் வருத்தம் தான் அதெல்லாம். இதுக்கப்புறம் கம்பேக் பண்ணி பாப்பல. ஃபைனல்லாம் போனா நம்ம தான். காலையிலேயே விசில் போட்டாச்சு, நைட்டு விசில் போட்டாச்சு. சிஎஸ்கே ஜெயிச்சதே ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஜெயிச்சிருக்கலாம், லேட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். ஊர்வில் பட்டேல் பேட்டிங் வந்து அருமையா இருந்துச்சு. அதுவும் அந்த பாலை நாங்க வானத்துல தான் பாத்துட்டு இருந்தோம். ஃபீல்டர் எல்லாம் கீழே தேடிட்டு இருக்காங்க. நாங்க சொன்னோம் மேல பாருப்பான்னு. ஆவேஸ் அங்கதான் நின்றுட்டு இருந்தாப்புல. கேட்ச் புஷ்டான் ப்ரோ. என்ன சொல்றதுன்னு தெரியல. மிடில் ஆர்டர்ல சீக்கிரமா அவுட் ஆயிட்டே இருக்காங்க ப்ரோ. இப்போதான் கார்த்திக் வந்திருக்காப்புல. நம்ம ரைனா மாதிரி தான் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளா நின்று ஆடுறாப்புல. ரைனா மாதிரி ஒருத்தர் நமக்கு தேவை ப்ரோ. கண்டிப்பா போவாங்க. சிஎஸ்கே கண்டிப்பா போவோம். ஆர்சிபி போவாது ப்ரோ. லெவல் மேட்ச் ப்ரோ. சிக்கமான மேட்ச் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. உருவேட 6 அடிச்சனால மேட்சே வின் ஆச்சு. சிவன் துபே 2 6 எப்படி இருந்துச்சு? கிளாஸா இருந்துச்சு.
சூப்பரா இருந்துச்சு செமிஃபைனல்ஸ் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? கட்டாயமா வரும் கப்பே எங்களுக்கு தோத்துருவோம்னு நினைச்சோம், பரவாயில்ல கம்பேக் கொடுத்துட்டோம். ரெண்டு பால் 2 சிக்ஸ் அடிச்சு ஜெயிச்சது எப்படி? ப்ரோ நான் அடிக்கவே மாட்டான்னு ப்ரோ, பரவாயில்ல அடிச்சிட்டான். ஏடியன் மார்க்கம் கொடுத்தது தப்பு தான், பட் பரவாயில்ல எப்படியோ கம்பேக் கொடுத்துட்டோம் ப்ரோ. செம ப்ரோ, நான் நினைச்ச 12 பாலுக்கு 50 அடிப்பான்னு. பரவாயில்ல, இதுவே பரவாயில்ல ப்ரோ. அவனுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கு. மிடில் ஆர்டர் இப்போதைக்கு ஃபார்ம்ல இல்ல ப்ரோ, சீக்கிரம் ஃபார்முக்கு வந்துருவாங்க. லேட்டா நம்ம ஜெயிக்கிறதுனால ரன் ரேட் ஏதாவது பாதிப்புன்னு பாக்குறீங்க? என்ன 3 மேட்ச் இருக்கு, அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்த்து தான் நெட் ரன் ரேட். சிஎஸ்கே குட் மேட்ச், கை கொடுப்பா. நல்ல மேட்ச் போனீங்க, இன்னைக்கு தான் நல்ல இதே மாதிரி ஆடினா பிளே ஆஃப் வந்திருப்பீங்களே. கண்டிப்பா சிஎஸ்கே நல்ல பிளே ஆஃப் வந்திருக்கலாம். இன்னும் 4 மேட்ச், இன்னும் 2 மேட்ச் இருக்குதா, 3 மேட்ச் இருக்குது. நல்ல கம்பேக் வாங்க, நாங்க வாழ்த்துறோம். எங்க கூட ஒரு மேட்ச் தான் ஆடினீங்க, இன்னொரு மேட்ச் எதிர்பார்க்கிறோம், உள்ள வாங்க. ஆமா, அது கடைகள் எதிர்பார்க்கிறோம், கண்டிப்பா ஃபைனல்ல நாங்க தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். It's okay, we are above them in points table. Doesn't matter. பிரிச்சுட்டாரு. த்ரில்லிங் மேட்ச்னா செமிஃபைனல்ஸ் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? கண்டிப்பா. சில எல்லாம் தலை துவங்கி உக்காந்து எப்படியோ 3 6 அடிச்சு காப்பாத்திட்டாங்க டீம். டூபே தான் ஃபார்ம்ல இருந்தான், அவன் அடிக்க மாட்டான்னு சொல்லி சிங்கிளா இருந்தான், எப்படியே அடிச்சிட்டான். யாரு செமையானா. ரொம்ப ப்ரௌடா இருக்கு டீமோட. நம்ம ஜெயிச்சோம், திருப்பி பண்ணோம், நாளைக்கு பண்ணோம். செமிஃபைனல்ஸ் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஆ செமிஃபைனல்ஸ் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? செமிஃபைனல்ஸ்ல பார்க்கணும், ஆனா ஜெயிச்சோம். ஓவர் வந்து மார்க்கம் கொடுக்காம வேற பவுலர் கொடுத்திருந்தா ஃபீலிங் செம்மையா இருந்துச்சு, வைப் செம்மையா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு 2 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, அது எப்படி? ஃபர்ஸ்ட் சொதப்பினாரு, அப்புறம் 2 சிக்ஸ் அடிச்சிட்டாரு. சூப்பர், ரொம்ப சந்தோஷமா செம்மையா இருந்துச்சு. ஃபாஸ்டஸ்ட் 50 போடுவாருன்னு நினைச்சேன், ஆனா முடியல. உருவில் பட்டேல் போனது வரை ரொம்ப ஸ்லோவா ஆடுறாங்க. மிடில் ஆர்டர் எப்படி பாக்குறீங்க? மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். பிரேவிஸ் இந்த சீசன் பெருசா ஆடல. ஊர்வில் பட்டேல் தான் மேட்ச். இதாவது சிஎஸ்கேக்கு 6வது டிராஃபி லோடிங் அண்ட் ரன் ரேட்ல வேற லெவல் அடிச்சிருக்காங்க. வேற லெவல் இன்டென்ட். ஒரு 2 விசில் ஜெயிச்சிருக்கு. சிஎஸ்கே கம்பேக். தோனி தான் தலை இல்ல, தலை இல்ல. கண்டிப்பா போவாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்காண்டி டோனி வந்து உட்காரணும், சும்மாவா உட்காந்து பாக்கணும் மேட்ச.